நான் ஒரு முகமதிய மார்க்கத்தை சார்ந்தவன். குரான் ஓதவும் தொழுகைகளை கடைபிடிக்கவும் என்னுடைய சிறு வயதிலிருந்து என் தாய் தகப்பனார் என்னை அப்படியாக ஒரு இஸ்லாமிய முறைப்பாடுகளுக்குள்ளாக என்னை நடத்தினார்கள். நானும் அப்படியேத்தான் வளர்ந்தேன். என்னுடைய வாலிப நாட்களில் ஒரு இஸ்லாமியனாக இருந்தாலும் வாலிப நாட்களில் வரக்கூடிய எல்லா தீங்கையும் அந்த உலக பிள்ளைகளோடு கூட நானும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு ஹிந்து குடும்பம் ஒன்று இருந்தது. அவர்கள் தகப்பனார் நல்ல ஒரு பக்திமானாக இருந்தார். அவருக்கு கிடைத்த பணத்தை வச்சு அவர் நல்ல ஒரு பக்திமானாகவும் இருந்தார். அதே நேரத்தில் பணம் ஒரு மனுஷனுக்கு அதிகமாக சேரும் பொழுது தீமை அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா அவருக்கு பணம் அதிகமாக வந்ததுனால அவர் தன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்யும்படியாக அவர் கண் பார்வைக்கு அழகான ஒரு பெண்ணை அவர் என்ன பண்ணிட்டாரு, 2ஆம் தரமாக திருமணம் முடிச்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு 4 பிள்ளைங்க, 3 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை. இந்த 4 பிள்ளைகளையும் தன் மனைவி மறந்துட்டு அந்த பணம் கையில் இருக்கிறதுனால கண்ணுக்கு அழகான அந்த பெண்ணை அவர் திருமணம் முடிச்சதுனால அந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனை உண்டாயிடுச்சு, சண்டை உண்டாயிடுச்சு. அந்த மனைவி எனக்கு துரோகம் செஞ்ச உன்னோட நான் வாழ மாட்டேன்னு சொல்லி அவங்க அந்த பிள்ளைகள் மேல இருக்கிற அந்த அன்பும் இல்லாம அந்த பிள்ளைகளை அந்த தகப்பங்கிட்டே விட்டுட்டு அந்த அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க கூட நான் வாழ மாட்டேன், எனக்கு துரோகம் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி. அந்த 4 பிள்ளைகளும் தாய் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து எங்க அம்மாவால பொறுத்துக்க முடியல. ஒரு வாட்டி அந்த அவங்க பிள்ளைகள், ஒரு பிள்ளை என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊதாங்குழல்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தலையில அடிச்சுட்டு அந்த சித்திக்காரி ரொம்ப கொடுமை பண்ணாங்க. அதை பார்த்துட்டு எங்க அம்மாவால சும்மா இருக்க முடியாம அந்த பொம்பளை போய் அடிச்சுட்டாங்க. அடிச்சு அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அந்த புதுசா வந்து அந்த பொம்பளை என்ன பண்ணிட்டாங்க, இந்த வீட்டில் இருந்தா நான் உங்க கூட வாழ மாட்டேன், எல்லாருக்கும் தெரிஞ்சு என்னை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, என்னை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க, அதனால அவங்க கூட வாழணும்னா நீ எனக்கு தனியா வந்துடு, உன் பிள்ளைகளை இங்கே விட்டுட்டு நீ தனியா வா, அப்படின்னா அவங்க கூட வாழ்வேன்னு சொல்லி அந்த பெண் அந்த குடும்பத்தையே உடைச்சி நாசப்படுத்திட்டு அந்த பிள்ளைகளை விட்டுட்டு பக்கத்து ஒரு 3 தெரு தள்ளி அந்த தகப்பனார் அந்த பொண்ணை குடி வச்சாரு. காசு மட்டும் அந்த தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருவாரு. அந்த மூத்த சகோதரி சமையல் எல்லாம் செஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு செய்வாங்க. அந்த பிள்ளைகள் நல்ல கான்வென்ட்ல படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைங்க கார்பரேஷன் ஸ்கூல்ல வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி தாயினுடைய அன்பு இல்லாம அந்த பிள்ளைங்க ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைகளை நேசிச்சு, நம்மளால தானே அந்த பிள்ளைங்க இப்படி தனியா கஷ்டப்படுது, அவளும் அந்த பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா அந்த பிள்ளைகளுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்வாங்க. அந்த பிள்ளைகளுக்கு எங்க அக்கா தங்கச்சி துணி துவைச்சு கொடுப்பாங்க, தலைவாரி விடுவாங்க. அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு நன்மை செஞ்சாங்க. அப்படி நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது காலங்கள் கடந்து போச்சு. அந்த பிள்ளைகள் வளர ஆரம்பிச்சாங்க. எங்க அக்கா தங்கச்சியிலும் எங்க அம்மா திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அந்த பிள்ளைகளுடைய சொந்த பந்தங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையே திருமணத்து கொடுத்து ஒரு பிள்ளை மாத்திரம் எங்க வீட்டில் எங்க அம்மா ரொம்ப நேசிச்சதுனால எங்க வீட்லயே அந்த பிள்ளை வளர்ந்துகிட்டு இருப்பா. ஒரு இஸ்லாமிய பெண்ணை போல வாழணும்னு ஆசைப்பட்டாங்க அந்த பெண். எங்க அம்மா தொழுகும் போது பக்கத்துல வந்து நின்றுக்கிடுவாங்க, எப்படி தொழுகிறாங்கன்னு பார்ப்பாங்க. எங்க அம்மா போல துணியை போட்டுப்பாங்க. அவங்க கேட்பாங்க, எனக்கு ஒரு ஃபிர்கா வாங்கி கொடுங்க, நானும் போட்டுக்கிறேன், எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்படி அந்த பெண் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை நேசிச்சதுனால எங்க அம்மா என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளைக்கு எல்லா ஹதீஸுகளையும் சொல்லி கொடுத்து இப்படிதான் தொழுகணும், இத்தனை ரக்காத்து தொழுகணும்னு சொல்லி, யாசின் சூரா இப்படி ஓதணும்னு சொல்லி எல்லாத்தையும் எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, இந்த பிள்ளை நல்லா ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை நேசிக்கிறா, அதனால ஒரு நல்ல ஒரு பாய் பையனை பார்த்து இந்த பிள்ளைக்கு திருமணம் முடிச்சுடலாம்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் சொன்னேன், ஏமா எங்கே போகணும், நான் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட சொல்லும்போது எங்க அம்மா கோவமாட்டான். இவ்வளவு நாள் அந்த பிள்ளைகளை நம்ம பராமரிச்சிருக்கிறோம், அந்த பிள்ளைகளை போய் நீ போய் இப்போ கல்யாணம் பண்ணினா பாக்குறவங்க தப்பா பேசிடுவாங்க, இந்த பிள்ளை இப்படி ஏதோ பண்ணிட்டாங்க, அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அதனால பேர் கெட்டு போயிடும், நீ அந்த ஒரு எண்ணமே வரக்கூடாது, வேலையை பாருன்னு சொல்லி எங்க அம்மா என்ன திட்டாங்க. எனக்கு என்னன்னா, நம்ம கண்ணு முன்னால கஷ்டப்பட்ட அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப அதில் உறுதியா இருந்தேன், அந்த பிள்ளைக்கு நம்ம தான் வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா எங்க அம்மா அதை புரிஞ்சுக்காம அவங்க அதில் ரொம்ப தீவிரமா இருந்து அந்த பிள்ளையை கட்டி கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு ரொம்ப சண்டை பண்ணாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் பிடிவாதம் பண்ணுவேன், எனக்கு பிடிச்சதை செய்ய நடக்கலைன்னா நான் வீட்டை 2 ஆக்கிடுவேன். அதனால எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சரி பிடிவாதம் பிடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி, சரிடா நம்ம ஜமாத்துல சொல்லி கல்யாணம் பண்ண முடியாது, ஆனால் நீ என்ன பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ அந்த பிள்ளைன்னு சொல்லி, உன் இஷ்டத்துக்கு பண்ணுறாருன்னா நீ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ, ஜமாத்தில் சொல்லி கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டில் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். கொஞ்ச நாள் ஆக எங்கள் அம்மாவுக்கும் அந்த என்னுடைய மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இருந்த பொண்ணு எப்படியும் நம்ம பிள்ளை மனசுக்கு எடுத்துட்டாலேன்னு சொல்லி எங்கள் மனைவி மேலே ஒரு கசப்பு அவங்களுக்கு வந்துடுச்சு. அவங்க எதை செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்கள வார்த்தையினால் அவங்கள
தவறான பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தாயை போல் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லி, நன்மை செஞ்சவங்களுக்கு நீ இப்படி தீமை செஞ்சிட்டான்னு சொல்லி ரொம்ப வார்த்தையினால் குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நேசிச்சதுனால எங்கள் அம்மா அந்த அன்பை ஷேர் பண்ண அவங்கள விடலை. அதனால் ரொம்ப அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த சித்திக்காரி பண்ண கொடுமையை எங்கள் அம்மாவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. எங்கள் அம்மா கிட்ட சொன்னேம்மா, நீ அந்த சித்திக்காரி மாதிரியே நீ இவ்வளோ பண்ணுறிய, அவங்களுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? அந்த பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும் தானே நீ நினைச்ச, அது உன் பிள்ளை மூலம் இருக்கட்டும், நீ ஏன் அதை சகிக்க மாட்டேன்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்டேன். எங்கள் அம்மா அதுக்கு சொன்னாங்க, டே நீ வேலையை பாரு, நீ அவ சாதகமாக பேசுறியா, உனக்கு என்ன மந்திரம் பண்ண, அப்படி இப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. சரின்னு அப்படியே இருக்கும்போது எங்கள் மனைவிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கருத்து வேறுபாடு உண்டாகி சண்டை அதிகமாக இருந்தனால நான் சொல்லிட்டேன், இல்லைம்மா நான் ஒரு 2 வீடு தள்ளி நாங்கள் தனியாக கொடுத்துன்னு போயிடுறோம், என்னால் முடிஞ்சதை மாதம் மாதம் நான் தரேன்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக ஒரு வீட்டில் குடியிருந்தோம். அந்த குடியிருக்கும் பொழுது என்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் வந்து என் மனைவி இடத்துல சாபம் இடுவார்கள். நல்லா இருந்த குடும்பத்தை இப்படி நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்ச குடும்பத்தை நீ இப்படி பண்ணிட்டியே, அவன் தாயை விட்டு அவனை பிரித்து நீ கொண்டு வந்துட்டியே, உன்ன மாதிரி அவனையும் மாற்றிட்டியே அப்படின்னு சொல்லி என் மனைவி ரொம்ப சண்டை பண்ணாங்க. சொந்தக்காரங்கள்லாம் வந்து என் மனைவிடத்தில் இல்லாத வார்த்தைகளை சொல்லி அவங்க மனசை வேதனைப்படுத்தினதுனால சரி பக்கத்தில் இருந்தால் ரொம்ப பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாம்பரம், ஏன்னா சென்னை, நாங்கள் இருந்து ராயபுரம் பகுதியில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். ஆனாலும் பிழைப்பு காரணமாக நாங்கள் ராயபுரம் பகுதியில் வந்து நாங்கள் குடியிருந்தோம். அந்த ராயபுரத்துலேருந்து நான் சரி இருக்கிறதுல லாங்கு தாம்பரத்துக்கு போயிடலான்னு சொல்லி நாங்கள் தாம்பரம் பகுதியில் போய் குடியிருந்தேன். அப்போ எங்கள் சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்தில் இருக்கும்போதாவது பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருந்தோம், இவன் இவ்வளோ தூரத்தில் கொண்டு போயிட்டால, இவனை கூட வாழ விடக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் தாயை சார்ந்த எங்கள் அம்மாவுடைய உடன் பிறந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவள் கூட அவனை வாழ வைக்கக்கூடாது, ஏதோ கண்ணு முன்னால் பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஒரேடியாக அவள் பிரித்து கூட்டு போயிட்டாளேன்னு சொல்லி அவள் கூட வாழ விடக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் ஊர் சைடு தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கோடாங்கின்னு சொல்லுவாங்க. அவர் இந்த பிளாக் மேஜிக்லாம் கொஞ்சம் பண்ணுவார், இந்த பில்லி சூனி எல்லாம் பண்ணுவார். இப்படி இருக்கும் பொழுது என் மனைவிக்கு அந்த கோடாங்கி என்ன பண்ணிட்டாரு, ஒரு ரத்த காட்டறியை ஏவி விட்டுட்டாரு. அந்த ரத்த காட்டறி வந்தால் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், ராத்திரி 12-1 மணிக்கு மேலே நல்லா தூங்கிட்டு இருப்பேன், என்னை எட்டி வதைக்கும். ஏன்னா எட்டி வரைக்குன்னு கண்ணு முடிச்சு பார்த்தா என் மனைவி பெரிய அம்மிக்கல்ல வச்சு நிற்பாங்க, உன்னை கொன்னுறேன் பார் அப்படின்வாங்க. எனக்கு பயமாக இருக்கும். நேசிச்ச ஒரு பெண்ணு, பகலெல்லாம் நல்லா பேசுவாங்க, ராத்திரியில் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு கரத்தை பயிற்சி பெற்றவன். நான் எவ்வளோ பிளாக் பண்ணி அவங்கள தடுத்தாலும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. என் உடம்புலேருந்து கொஞ்சம் ரத்தம் பார்க்கணும், அந்த ரத்தம் பார்க்கணும் மயங்கி விழுந்துடும். அந்த ரத்தம் அந்த வாடை அது பட்ட உடனே மயங்கி விழுந்துடும். எனக்கு இது ரொம்ப நாளும் தெரியல. அதுக்குள்ள நான் கொஞ்சம் போராடினேன். எங்கள் வீட்டுக்கு கீழ் வீட்டில், நாங்கள் குடியிருந்த வீட்டுக்கு கீழ் வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு தோத்த பாட்டின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டியா பாட்டினா தோத்திரம் சொல்லும், டீ குடிச்சா பாட்டினா தோத்திரம். அந்த தோத்திரத்தை தவிர வேறு எதுவும் சொல்லாது. நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போனேன்னா அல்லையா சோத்திரம் சொல்லும். இதை பார்த்தா எனக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த பாட்டி நம்ம வரும்போது மட்டும் சோத்திரம் சொல்லுதே, நம்மளை வெறுப்பேற்ற சொல்லி எனக்கு அந்த பாட்டியை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கோபமாக இருக்கும். அப்போ இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, அந்த எங்கள் வீட்டு மேலே மாடி மேலே ஏறி வந்தாங்க. மேலே ஏறி வந்து எங்கள் சூழ்நிலையை பார்த்தோன்னே அவங்க சொன்னாங்க, எப்போ அவன் பொண்டாட்டிக்கு ஏதோ ஆவி பிடிச்சிருக்கு, நீ ஒன்று பண்ணு, பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணி அப்படின்ட்டாங்க. பாட்டி மரியாதையே போங்க, லா இலாஹா இல்லல்லா முஹம்மது தான் ரசூலுல்லாஹ் அப்படின்னு என்னுடைய சின்ன வயசுலேருந்து என் நாடி நரம்புலெல்லாம் சொல்லிட்டாங்க. சொல்லி எனக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர இந்த உலகத்தில் எந்த வல்லமைகளும் கிடையாதுன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏசு ஒரு சாதாரண நபி தூதர் தான், நீங்கள் அவரை பற்றி பேசாதீங்க, நீங்கள் போங்க பாட்டி. அப்போ சரி, இந்த பாட்டி வந்து நம்மக்கிட்ட ஏசுநாதரை பற்றி சொல்கிறாங்களே, நம்ம என்ன பண்ணுவோம், தர்காவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு பின்னால் ஒரு தர்கா இருக்கும், அங்கே பிசாசுகளை அவங்க துரத்துவாங்க. ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் அங்கே விளையாடும்போது பள்ளி நண்பர்களோடு அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது, நாங்கள் கிரவுண்டில் விளையாடும் போது அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா சங்கிலியில் கட்டிப்பட்டு ஆவிகளை விரட்டுவாங்க, அந்த பாய் விரட்டுவார், நான் நேரடியாக பார்த்துருக்கேன். சரி, நம்ம ஏன் அங்கே எங்கே போகணும், நம்ம அங்கே போகலாம், அங்கே போய் என்னன்னு கேட்கலான்னு சொல்லி அங்கே என் மனைவியை கூட்டிட்டு போனேன். அவர் என் மனைவி பார்த்துட்டு சொன்னார், பாய் பிள்ளை நல்லா தானே இருக்கு, அந்த பிள்ளைகிட்ட ஒரு குறையும் இல்லை, நீங்கள் என்ன பாய் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை பாய், அவங்க டக்குன்னு அவங்க நல்லா தான் பேசுவாங்க, திடீர்னு அந்த ஆவி வரும்பொழுது அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. ஏன்னா எனக்கு நல்லா தெரியுது, பகலில் நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, திடீர்னு அவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம விட்டுட்டோம்னா அதை பிடிச்சி அவங்க இது பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியாது பாய் அப்படின்னு. சரி பாய், நீங்கள் இருங்க, கொஞ்சம் இருந்துட்டு பாத்தியா வந்துட்டு கடைசியாக நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல உட்காந்துருந்தோம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு அந்த இடத்துல உருள ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே இருக்கிற அந்த சேலையெல்லாம் கீழே போட்டு, எல்லாம் என்னை இங்கே கொண்டு வந்துட்டு உன்னை கேவலப்படுத்துறேன்னு சொல்லி, என்னை எப்படி இங்கே கொண்டு வரலான்னு சொல்லி பயங்கரமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சு. எனக்கு அவமானமாக போயிடுச்சு. அப்படி இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. என் மனைவி அப்படி செய்யக்கூடியவங்களும் கிடையாது.
அப்போ இதை பார்த்தோன்னே என்னால் ஏன் என் மனைவி என்னை இப்படி அவமானப்படுத்துறா, இவ கூட நம்ம வாழ்றதை விட வாழாமல் போயிடலாம் அப்படின்லாம் சூழ்நிலை எனக்கு வந்துடுச்சு. உடனே அந்த பாய் என்ன பண்ணார், அந்த ஃபாத்தியா ஓதுன அந்த தண்ணியை கொண்டு வந்து மூஞ்சில் தெளித்த உடனே அந்த ஆவிக்கு ரொம்ப கோவம் வந்து என்ன பண்ணிடுச்சு, அந்த பாய் அந்த ஒரு மயில் ரெக்க மாதிரி ஒன்று வச்சுருந்தார், அதை வச்சு பலார்னு அவர் அடிச்சிருச்சு. அவருக்கு பெரிய அவமானமாக போயிடுச்சு. உடனே சொல்லிட்டார், பாய் இவங்க ஆவி பிடிச்சிருக்கு, அதுக்கு முன்னால் இவங்க மென்டலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள கொண்டு போய் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல டாக்டர்கிட்ட பாருங்க பாய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அவர் தப்பிச்சா போதும் அப்படின்னு அவர் என்ன டாக்டர்கிட்ட போக சொல்லிட்டார். ஏன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்கள அடக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். கயிறு வச்சு கட்டினா கயிறை அறுத்துருவாங்க, அவ்வளோ சக்தி எங்கேருந்து வரும்னு தெரியாது. ஒரு பெண்ணுக்கு இருக்கிற சக்தி என்னன்னு நமக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்குள்ள அந்த வர அந்த பவர் என்னால் பார்க்க முடியும், ஏன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடித்தா எல்போவில் அடித்தா வலிக்கும், கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி அடிக்கும். ஆனால் அவங்க அடித்தாலும் சொரணையே இருக்காது, மறுநாள் காலையில் தான் அவங்களுக்கு வலிக்கும். மறுநாள் காலையில் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போவேன். அப்போ இப்படி தான் அவங்கள வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டேன். அப்புறம் நல்ல ஒரு டாக்டரை போய் பார்த்தோம், தாம்பரத்தில் டாக்டர் பிளாசான்னு சொல்லி, அதில் ஒரு நல்ல மன தத்துவ டாக்டர் இருந்தாங்க. அவர் செக் பண்ணோம், அவர் ஸ்கேன் எடுத்து பார்த்து சொன்னார், சின்ன வயசில் ஏதோ அடிபட்டிருக்கு அவங்க தலையில், அதனால் நரம்புக்கு போகிற அந்த பிரெயினுக்கு போகிற நரம்பில் ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிளட்ஜ் ஆகிடுது, கொஞ்சம் வீங்கிடுது, ரொம்ப டென்ஷன் ஆனாங்கன்னா அது வீங்கிடுது, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, அவங்களே சுயநல வந்துடுறாங்க. மருத்துவ ரீதியாக என்ன சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமோ அவர் கொடுத்துட்டார். ஆனால் சரி பண்ணிடலாம், ஒரு வருஷத்துக்கு மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் மருத்துவ ரீதியாக அவர் அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார், மருத்துவ மூலமாக இருந்தாலும். ஆனால் அவருடைய பேச்சுகள், அந்த ஆவியினுடைய பேச்செல்லாம் என்னை எப்படியாவது அவங்களை வெறுக்கணும் அப்படின்னு தான் அது அந்த ஆவி நடக்கும். அங்கேயும் போய் சரியாகலை, மறுபடியும் வீட்டுக்கு வந்தோம். அந்த பாட்டி, தோத்த பாட்டி மறுபடியும் வந்தாங்க. எப்பா பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு முன்ன போக சொன்னேன், நீ அதை விட்டுட்டு நீ எங்கெங்கேயோ பெரிய ஸ்டான்லி ஆஸ்பத்திரி போறிய, பக்கத்தில் தானே இருக்குது சர்ச்சு, அங்கே போக வேண்டியதானேன்னு சொல்லி அவங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் அப்பவும் அதை கேட்கல, ஏன்னா என்னுடைய மார்க்க போதனை, என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய சொந்த பந்தம், எவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்க, நம்ம மதம் மாறி போயிட்டா நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க, இப்படிலாம் பல அச்சங்கள் இருந்ததுனால எனக்கு அப்படி போக விரும்பலை. ஏன்னா அல்லாஹ் செய்யாத அற்புதத்தை யார் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே இருந்துட்டேன். அந்த பாட்டியை உதாசனப்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஒரு இஸ்லாமியன் போகக்கூடாது அப்படிப்பட்ட இடத்துக்குலாம் நான் போனேன். ஒரு அம்மா, குறி சொல்கிற அம்மா இருக்காங்கன்னு சொல்லி, அண்ணா நகரில் இருக்கிறாங்கன்னு சொல்லி, அம்ஜிக்கரை பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே போனோம். அங்கே போய் சரி அங்கே போனாலும் அது சுகமாகுதா அப்படின்னு சொல்லி, ஒரு இஸ்லாமியன் எந்த வழியிலாவது போய் என் மனைவியை சரி பண்ணணும், ஆனால் கிறிஸ்தவத்தில் போய் சரி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியம். ஏன்னா என்னை அப்படி பேசிடுவாங்க, நானும் அப்படி மாறிட்டேன் அப்படி சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அந்த எண்ணத்தினால அங்கே நான் போகாமல் அந்த குறி சொல்கிற இடத்துக்கு போனேன். அந்த அம்மா கரெக்டாக சொல்லிட்டாங்க, உங்கள் சொந்தக்காரங்க தான் இப்படிப்பட்ட ஆவியை ஏவி விட்டுருக்காங்க, அதனால் நீ அவ கூட வாழக்கூடாதுன்னு, அது உன்னை அவமானப்படுத்தணும், உன்னை கேவலப்படுத்தணும்னு அது அப்படி பண்ணுது, ஆனாலும் நான் மந்திரிச்சு எலுமிச்சம்பழம் தரேன், அதை கொண்டு போன்னு சொல்லி அவங்க எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு கொடுத்தாங்க. ஒன்று அம்ஜிக்கரையில் போட்டுட்டு ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு போய் மனைவியை தலையை சுற்றி வீட்டில் போட்டுட்டு குளிப்பாட்டிட்டு வீட்டுக்கு கூட்டு போ, அந்த ஆவி வராது அப்படி சொன்னாங்க. அதெல்லாம் நான் செஞ்சேன். அப்படி செஞ்சும் என் மனைவிக்கு விடுதலை கிடைக்கல, போராட்டங்கள் அதிகமாகிடுச்சு. நல்லா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எங்களுடைய கல்யாண ஃபோட்டோவை உடச்சி என் தலையில் உடச்சி என் உடம்புல இருந்து ரத்தம் வராதை பார்த்துட்டு மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. அதை பகலில் பார்த்தா அவங்க அதை பற்றியே பேச மாட்டாங்க, அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அப்போ நான் பயந்துட்டு என்ன பண்ணிட்டேன், சரி இது பகலில் நைட்டில் வீட்டுக்கு போனால் தான் பிரச்சனை, நைட்டில் எங்கேயாவது வேலைக்கு போயிடலான்னு சொல்லி நைட்டு வேலைக்கு போயிடுவேன். ஒரு புக் ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், தாம்பரத்தில் சாந்தி ஸ்டோருன்னு. ஏன் இதை சொல்கிறேன்னா அங்கெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், கேட்டால் சொல்லுவாங்க. அப்போ அந்த சாந்தி புக் ஸ்டோரில் அவர்கிட்ட ஓனர்கிட்ட சொல்லுவேன், ஆனால் நான் கலைஞ்சிருக்கிற புக்கெல்லாம் நான் அடுக்கி வச்சிடறேன், நைட்டு இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அவரும் சரி இருந்துக்குப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்படி நான் தங்கிட்டு போனால் எங்கள் வீட்டில் என்ன நடக்குன்னா, எங்கள் மனைவி அவங்க கையை அவங்களே அறுத்துக்கிடுவாங்க, அந்த ரத்தத்தை பார்க்கணும், அந்த வரி அவங்க அறுத்துக்கிடுவாங்க. அது வரைக்கும் அவங்க நான் சொல்கிறதெல்லாம் ஒரு குற்றமாக நினச்சாங்க. அவங்களே அறுத்துக்கிட்டு வீட்டில் கிடந்தாங்க. நைட்டு அவங்க அந்த ரத்த வெள்ளத்தில் இருக்கும்போது காலையில் நான் வீட்டுக்கு போகும்போது அவங்கள அறுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு நான் என்னால் தாங்க முடியல, இதுக்கு மேலே அவங்கள அது கொண்டுடுன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அவங்கள கட்டெல்லாம் போட்டு டீச்சிங்லாம் பண்ணிட்டு வந்தோம். அப்போது அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல. அப்போ அந்த பாட்டி வந்து சொன்னாங்க, ஏப்பா இதுக்கு மேலே ஏன்ப்பா இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அவங்க சொல்லும்போது நான் இந்த டென்ஷனில் என்ன பண்ணேன், அந்த பாட்டியை அவாய்ட் பண்ணிட்டேன், மரியாதையை போங்க பாட்டி சொல்லி அந்த பாட்டியை திட்டி அமிச்சிட்டேன். எங்கள் மனைவி படித்தது ஒரு கான்வென்ட்டில் படித்தாங்க, கிறிஸ்தவ கான்வென்ட்டில். அங்கே இயேசுநாதர் செய்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் அவங்க கேள்விப்பட்டு அவர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த பாட்டி சொல்கிறாங்களேன்னு சொல்லி எனக்கு தெரியாமல் ரகசியமாக அவங்க சர்ச்சுக்கு போயிட்டாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு, நானும் நைட் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு நாள் தான் அந்த பிரச்சனை இருந்துச்சு, அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எந்த போராட்டமும் இல்லை. சரி நானும் சரி அவங்க டயர்டில் இருப்பாங்க, கட்டு இருக்காங்க, அந்த ரத்தம் வாடகைக்கு அது வரலையா என்னன்னு அப்படின்னு நான் விட்டுட்டேன். அப்போ ஒரு வாரம் கழிச்சு எங்கள் மனைவி கேட்டாங்க, எப்பா இப்போ அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, நைட்டில் அந்த தொல்லை பண்ணுறேனா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ எங்கள் மனைவி சொன்னாங்க, நான் சர்ச்சு கோயிலுக்கு போனேன்பா, சர்ச்சு கோயிலுக்கு போனேன், அங்கே போய் ஜபிச்ச உடனே எனக்கு அந்த ஆவி என்னை விட்டு போனதை நான் உணர்ந்தேன், ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு கோவம் வந்துச்சு, அதை பார்த்து சந்தோஷப்பட முடியல. அப்போ நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வீணா,
நான் எங்கேயோ உனக்கு தர்காக்கெல்லாம் கொண்டு போனேன், மந்திரிக்கிற இடத்துக்கு போனேன், இங்கெல்லாம் நான் கூட்டு போய் உன்னை பிரயாசப்பட்டேன், நீ போய் ஜெபம் பண்ணி உனக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்றியே, சரி சுகம் கிடைச்சிச்சு அதோட விட்டுடு, இயேசு பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டேன். மனைவி சரி நான் அவங்க போக மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் எனக்கு தெரியாமல் ரகசியமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது எனக்கு பிடிக்கல. அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போட்டு அவங்கள பூட்டிட்டு போவேன். பார்க்குறவங்களாம் ஒரே சண்டையாக இருக்குது, இந்த பொண்ணை இவன் சந்தேகப்படுறான், அதனால வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போறான்னு சொல்லி எல்லாம் தவறா பேச ஆரம்பிச்சாங்க. என் மனைவி சொல்லி அழுவாங்க, இப்படி எல்லாம் தப்பா பேசட்டும், தப்பு இல்லை, ஆனால் நீ சர்ச்சை கோயிலுக்கு போகக்கூடாது, உன்னை பற்றி 4 பேர் தப்பா பேசணும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ சர்ச்சை கோயிலுக்கு போகக்கூடாது, நீ போனீங்கன்னா பூட்டிட்டு தான் போவேன்னு சொல்லி அவங்களை உள்ளுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு போவேன். சில சமயம் அந்த பாட்டி வச்சிருக்கிற ஒரு நாய் வச்சிருப்பாங்க, அந்த நாய் சங்கிலி எடுத்து அவங்கள அந்த ஜன்னல்லே வச்சு கட்டிட்டு போயிடுவேன். வந்து நைட்டில் அழுவாங்க, பாத்ரூம் கூட போக முடியாமல் நான் கஷ்டப்பட்டேன், வயிறெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி நான் பரவாயில்ல, ஆனால் நீ சர்ச்சைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இவங்க போயிட்டு வந்து தெரிஞ்சிடும் எனக்கு, சர்ச்சில் கொடுக்குற அந்த டேக்ஸு, அந்த புதிய ஏற்பாடு இதெல்லாம் வீட்டில் இருக்கும். அதனால் அவங்க ரொம்ப கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. நான் சொல்லி பார்த்தா அவங்க தெரிஞ்சுற மாதிரி தெரியல. ஒரு நாள் அவங்க கிட்ட கேட்டேன், நான் வேணுமா ஏசுநாதர் வேணுமா, முடிவாக சொல்லிவிடு, நான் வேணும்னா அவங்க கூட நான் வாழ்கிறேன், ஏசுநாதர் வேணா நான் எங்கள் அம்மா கூட போயிடுறேன், இப்போ எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி என் மனைவிட்ட மிரட்டினேன். அவங்க யோசிக்கவே இல்லை, யோசிக்காமல் சொல்லிட்டாங்க, நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போங்க, எனக்கு ஏசுநாதர் தான் வேணும்ட்டாங்க. எனக்கு மனசு தாங்க முடியல. ஏடா இவ்வளோ நேசிச்சு வந்தோம், நன்றி கேட்டு ஏசுநாதர் தான் வேணும், நீங்கள் வேணாம் போங்க உங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, என்ன பண்ணாங்க இவங்கள அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஒரு வேதனையாகிடுச்சு. அப்போ எங்கள் மனைவி அழுதுகிட்டே சொன்னாங்க, ஏப்பா நான் உடம்புல இருக்கிற துணி இல்லாமல் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடுனேன்னு அப்படி பார்த்தேன்னு சொன்னீங்களே, அது உண்மையா பொய்யான்னு கேட்டாங்க. ஏன்னா அது நடந்த ஒரு உண்மை, அதெல்லாம் என்னால் மறைக்கலாம் முடியாது. ஆமாம் நடந்துச்சு, அந்த அவமானத்தை நான் பார்க்கல, ஆனால் அது நீங்கள் பார்த்தீங்க. அந்த அவமானத்துலேருந்து ஏசு எனக்கு விடுதலை கொடுத்தாரு, அவர் எப்படி நான் மறப்பேன், நீங்கள் கூட்டத்துக்கெல்லாம் நான் வந்தேன், அங்கெல்லாம் எனக்கு கிடைக்கல, ஆனால் இந்த அவமானத்தெல்லாம் ஏசுநாதர் என்னை மாற்றிருக்காரு, அப்புறம் எப்படிப்பா அவருக்கு நான் நன்றி இல்லாத இருக்க முடியும், நான் அவருக்கு தான் நன்றி உள்ளவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் அதை மட்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மற்றபடி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி என் மனைவி அழ ஆரம்பித்தாங்க. ஏன்னா நான் அதை அவங்க பட்ட அவமானம், அவங்க பட்ட வேதனை, அவங்க உடம்பு ஃபுல்லாக காயம் இருக்கும். ஏன்னா நான் ஒரு கராத்தா பயிற்சி பெற்றனால அடிப்பேன், அந்த ரணம் வராமல் அடிப்பேன், எல்போவில் பார்த்து அடிப்பேன், ஷோல்டரில் அடிப்பேன், செஸ்ட் அந்த ஸ்பைனல் கார்டில் தட்டுவேன், இப்பெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஏன்னா எந்திரிச்சா தானே போவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் வேதனை படுத்த அதெல்லாம் சகிச்சுக்கிட்டாங்க. அப்போ இதை இவ்வளோ நேசிக்கிறாங்க, இவங்களை விட்டுட்டு எப்படி போகிறது, ஏன்னா வாழ்ந்து காட்டுவோன்னு வந்துட்டோம், மறுபடியும் அவங்களை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு போனால் அது கௌரவ பிரச்சனையாருன்னு சொல்லி சரி நீ போ என்ன தொல்லை பண்ணாதுன்னு சொல்லி அவங்கள விட்டுட்டேன். அந்த அப்படியே இருக்கும்போது நான் ஒரு கிரானைட் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணேன், இந்த புக் ஸ்டோரை விட்டுட்டு என்ன சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த ஆவி என் மனைவியை வேதனை பார்த்தனால எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. 15 நாள் 20 நாள் அபாஷன் ஆகிடும், 30 நாளில் அப்படி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது குழந்தை பாக்கியமே இல்லை. ஆனால் என்னைக்கு அந்த சர்ச்சுக்கு போனாங்களோ, என்னைக்கு சர்ச்சில் அவங்க அந்த ஆவி அவங்கள விட்டு போக ஆரம்பிச்சிச்சோ அப்போ அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. அப்போது அவங்க குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடச்சிச்சு. சில நன்மைகள்லாம் இயேசுநாதர் செஞ்சார், அதெல்லாம் அவங்க ரொம்ப ஆண்டவர் மேலே அவங்க பக்தி வைராக்கியமாக அவங்க இருந்தாங்க, உண்மையாக இருக்கணும்னு நினச்சாங்க. ஏன்னா 10 குஷ்டரோகிகள் சுகம் பெற்று 9 பேர் போனாங்க, அவங்க நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் ஒருத்தன் மாத்திரம் நன்றி உள்ளவனாக இருந்தான்னு இயேசுநாதர் சொல்கிறது போல் என் மனைவி அப்படி இருந்தாங்க. அப்போ அப்படி நடக்கும்போது சரின்னு என்ன பண்ணோம், நான் விட்டுட்டு அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. நான் ஒரு கிரானைட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் மந்திரம் செஞ்ச எங்கள் சொந்தக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, இவன் போனவன் திரும்பி வரலன்னு சொல்லி மறுபடியும் எனக்கு விரோதமாக மந்திரம் செஞ்சவங்க எங்கள் மனைவிக்கு செஞ்சது பலிக்கலை. ஏன்னா ஏசுநாதர் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால மந்திரம் அவங்க மேலே பலிக்கலை. நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அந்த கிரானைட் கம்பெனியில், ஒரு 1000-2000 கிலோ கிரானைட் என் மேலே அப்படியே விழுந்து நசுங்கிருச்சு. செஸ்ட்டில் 2 போன் உடஞ்சிருச்சு, ஸ்பைனல் கார்டு 2 டிஸ்க்கு கிட்ட கிராக் ஆகிடுச்சு. இந்த காங்கிரீட் போன், இந்த ஒரு கால் பார்த்தீங்கன்னா என் காலை விட ஒரு கால் 3 இன்ச்சு கம்மியாக இருக்கும். அப்படி உடஞ்சி நொறுங்கி ஒரு களிமண் மாதிரி ஆகிட்டேன். கல் மொத்தம் 2000 கிலோ இருந்துச்சு, ஓடி வந்து யாராலையும் தூக்க முடியாது, கிரைன் வச்சு தான் தூக்கணும். அப்படியே எடுக்கிறாங்க, ஒவ்வொரு சிலாப்பாக எடுக்கணும். ஆனால் அதில் பழைச்சவங்க யாருமே கிடையாது, ஏன்னா எனக்கு வேறு புதுசு. அதில் நான் செத்துட்டேன்னு நினச்சி போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டு. போலீஸ் எல்லாம் வந்து அவங்க முன்னால் அந்த கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணி பார்க்கும் பொழுது உயிர் இருந்துச்சு, ஆனால் உடம்புல எந்த அசைவுமே இல்லை, உடம்பெல்லாம் ஊதிடுச்சு எலும்பெல்லாம் உடஞ்சனால. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த டாக்டர் முதலுதவி செஞ்சார். முதலுதவி செய்கிறதுக்கு மட்டும் 1.5 லட்சம் ரூபாய் பில்லு வாங்கினாங்க, அதை கம்பெனிக்காரங்க கொடுத்துட்டாங்க. தொடர்ந்து இந்த போன்லாம் சரி பண்ணணுன்னா 3 லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்டாங்க. ஏன்னா சொந்தக்காரங்களெல்லாம் விட்டுட்டு வாழ்ந்து காட்டுவோன்னு சொல்லி நானும் என் மனைவி வந்தோம். எங்களுக்கு 3 லட்ச ரூபாய் கட்டுறதுக்கு ஆள் இல்லை, என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். டாக்டர் சொல்லிட்டாங்க கட்டுனா ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு.
என்னை ஆம்புலன்ஸில் கொண்டு போனவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, இங்கே பணம் அதிகமாக கேட்பாங்க, உடம்புல இன்ஜரி எதுவும் ஆகலை, ஆனால் உள்ளே தானே எல்லாம் அடிபட்டிருக்கு, அதனால் புத்தூர் கொண்டு போயிடுங்க, அங்கே போனால் 300 தான் 350 தான் கட்டுவாங்க, நீங்கள் அங்கே கொண்டு போயிடுங்கம்மா, பாவம் கஷ்டப்படுறீங்க, உங்களை பார்த்தா ரொம்ப யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அட்வைஸ் பண்ணார். அதை என் மனைவி கேட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, டாக்டர்கிட்ட போய் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க அவரை, எங்ககிட்ட பணம் இல்லை, நாங்கள் கவர்மெண்ட்டில் பார்த்துக்குறோம் அப்படின்னா வெளியே எங்கன்னா பார்த்துக்குறோம் சொல்லி அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தாங்க. அந்த கிறிஸ்தவ ஆம்புலன்ஸ் வச்சு ஓட்டினவர் அவர் ஒரு ஆட்டோ வச்சுருந்தார். அவர் என்ன பண்ணார், நான் ஒரு கட்டுக்கட்டை கூட்டு போகிறோமா, நீங்கள் எனக்கு காசு வண்டிக்கெலாம் தரத்தில் டீசல் மட்டும் நீங்கள் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் என்னை கட்டுக்கட்டை கூட்டு போனார். இயேசுநாதரை நான் முகமுகமாக பார்க்கல, அந்த கிறிஸ்தவருடைய இருதயத்தில் இயேசுநாதரை நான் பார்த்தேன். ஏன்னா ஒரு நாள் கூட்டு போகல, ஒரு வருஷம் கூட்டு போனார். 4 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வருவார். ஏன்னா புத்தூர் போகிறதுக்கு 7 மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னா 4 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து அவர் கதை தட்டுவார், போலாமா பிரதர் அப்படின்னு கேட்பார். ரொம்ப அவர் என்னை நேசிச்சார். இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் கிறிஸ்தவர்களுடைய அந்த அன்பு என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிச்சிச்சு. 1.5 வருஷம் கட்டணும். ஏன்னா அந்த டாக்டர் சொல்லி அனுப்பிச்சாரு, எங்ககிட்ட இருக்கிற அந்த டெக்னாலஜி வேற எங்கேயும் இல்லை, நீங்கள் வெளியே போனால் அவர் பாவம், அவர் வாழ வேண்டிய பிள்ளை, அவரால் எந்திரிச்சு நடக்கவே முடியாது, படுக்கையாக தான் இருப்பான்னு சொல்லிட்டாங்க. அப்போ புத்தூரில் போய் கட்டணும், 1.5 வருஷம் கட்டணும், சரியாகலை. இப்போ ஒரே இடத்துல தான் டாய்லெட் போகணும், ஒரே இடத்துல தான் சாப்பிடணும், ஏன்னா ஃபுல்லாக கட்டி இருக்கும். டாய்லெட்டு டஸ்ட்பினில் தான் டாய்லெட் போவேன். என் வீடு நரகமாயிடுச்சு, நரகத்துக்குலாம் நான் போகல, என் வீடு நரகமாயிடுச்சு. ஏன்னா என்னை வாழ விடக்கூடாதுன்னு ஒரு சக்தி போராடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் சாப்பிட்ற இடத்துல தான் டாய்லெட் போகணும், ரொம்ப நாற்று அடிக்கும். 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டணும். அப்படி கட்டலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு முறை கட்டாதனால அந்த முட்டை அந்த இதெல்லாம் வச்சு கட்டினாங்க, சரியாக அந்த தொடச்சி சுத்தப்படுத்தாதனால சின்ன சின்ன புழு வச்சு ஆரம்பிச்சிருச்சு காலில். அந்த எப்படி அந்த புழு வரும்னா, மூங்கில் வச்சு கட்டுவாங்க, ஒரே நமைச்சல் எடுக்கும் கால். என் மனைவிடத்தில் சொல்லுவேன், ஒரே நமைச்சல் எடுக்கு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் சரியாயிடும், மருந்து வச்சு கட்டிருக்காங்க, அப்படி தான் ஊறும், நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க அப்படின்னுவாங்க. அந்த மூங்கில் குச்சி எடுத்து சொருவிட்டு எடுத்தால் அந்த புழு அப்படியே மேலே வர ஆரம்பிக்கும், நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். பக்கத்தில் யாரும் வர முடியாது, சுத்தமாக இருக்காது. ஏன்னா டாய்லெட்டை கொட்டுறதுக்கு இடம் இருக்காது, மண்ணை வச்சு தான் கொட்டுவாங்க. ஏன்னா ஏரி பகுதியில் நாங்கள் இருந்தோம், அந்த காட்டுக்குள்ளே தான் போய் டாய்லெட் போனோம். அந்த வீட்டில் டாய்லெட் வசதி இல்லை, மண்ணை போட்டு புதைச்சி தான் வைப்பாங்க. என் மனைவி ரொம்ப பாடுபட்டாங்க. என்ன ஒன்று ஒரே நிச்சயம், எனக்கு விடுதலை கொடுத்த இயேசு என் கணவருக்கு விடுதலை கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. அப்போ அந்த குழந்தையும் பிறந்துச்சு, பாப்பா சின்ன பிள்ளை. இந்த 1.5 வருஷம் ஆயும் சரியாகலை. காலை என் பாப்பா அப்படின்னா தவண்டு போகும்போது அந்த காலில் இடிச்சிட்டான்னா பயங்கரமாக வலிக்கும். ஃபேண்ட் துணியிலெல்லாம் மண்ணை போட்டு காலை அசையாமலாம் போட்டு வச்சுருப்பேன். அப்படி பாதுகாத்தும் அந்த கால் செட் ஆகலை. ஒரு நாள் எக்ஸ்ரே எடுத்தோம், அந்த எலும்பு எதுவுமே செட் ஆகலை, எல்லாம் தனித்தனியாக இருந்துச்சு. இப்படி பண்ணிட்டானே சொல்லிட்டு அந்த புத்தூரில் போய் கேட்டு சண்டை பண்ணலான்னு சொல்லி நானும் அந்த கிறிஸ்தவ சகோதரனும் போனோம். அவர் ஆட்டோவில் போகும்போதெல்லாம் இயேசுநாதரை பற்றி சொல்லுவார். 38 வருஷமாக வியாதியில் கடந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்காரு அப்படின்னு. வேறு வழி இல்லாமல் கேட்டு போவேன், ஏன்னா வேறு யாரும் எனக்கு உதவி செய்யறதுக்கு இல்லை, அவர் பேசுறதெல்லாம் கேட்கணும். அதனால் சொல்லுங்கன்னு கேட்பேன். அவர் அந்த நேரத்தில் சும்மா என்ன வீண் வார்த்தைகளை சொல்லி என் மனசை உடைக்காமல் அவர் ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை சொல்லி ஆண்டவர் பற்றி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு வருவார். அந்த 3 மணி நேரம் ட்ராவலில் 2 மணி நேரம் ட்ராவலில் ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், கேட்டுக்கிட்டே போவேன். வீட்டுக்கு வந்தோன்னா அதெல்லாம் மறந்துடும். அப்போ அந்த புத்தூர் கட்டுற அந்த வைத்தியத்தை கேட்டோம், 1.5 வருஷமாக கட்டுறோம், எங்கள் கால் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு அவர் எங்களை கத்துறாரு. மண்ணு மூட்டையை கட்டி வெயிட் தொங்க போட சொல்லியிருந்தேன், வெயிட் தொங்க போட்டீங்களான்னு கேட்கும்போது எங்களுக்கு மறந்துருச்சு, நாங்கள் அதை பண்ணாம விட்டுட்டோம். அந்த எலும்பு ஒன்னோடு இழுத்து பிடிக்கணுன்றதுக்காக மண்ணை கட்டி போட சொல்லுவாங்க, அதை நாங்கள் மறந்துட்டனால அந்த எலும்பு செட் ஆகலை. அவர் மறுபடியும் சரி உடச்சி கட்டலாம்னு சொல்லி, ஏன்னா மேலே ஏறி போய் லைட்டு தொடாமலும் அது ஜாயிண்ட் ஆகிடுச்சு. கட்டையை வச்சு நசுக்கி அந்த மறுபடியும் அந்த காலை உடச்சி கட்டினாங்க. இப்போ சரியாயிடும், காலை அசைக்காமல் வெயிட் போட்டுக்கணும், எந்திரிக்கவே கூடாது, அசைக்கவே கூடாது, டாய்லெட் போகும்போது பார்த்து ஜாக்கிரதையாக எந்திரிக்கணும்னு சொல்லி அவர் கட்டி அனுப்பிச்சாங்க. வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்த உடனே என் மனைவி வீட்டில் சொல்ல, நீயும் 1 வருஷமா சச்சின்னு போய்கிட்டு தான் இருக்கிற, இயேசுநாதர் எனக்கு அற்புதம் செய்யலைன்னு சொன்னோடனே எங்கள் மனைவி கோவப்பட்டுட்டாங்க. வாக்குவாதம் அதிகமாக வந்ததுனால, அவங்க சர்ச்சுக்கு போகணுன்னு சொன்னதுனால என்னை விட்டுட்டு இப்போ தான் வந்தால் நீ போறியன்னு சொல்லி அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணதுனால சண்டை வந்துருச்சு. நீ 1 வருஷமா ஏசுன்னு தான் போற, அவர் எனக்கு சுகத்தை கொடுக்கலையேன்னு சொல்லி என் மனதில் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் சர்ச்சுக்கு போறது உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னு போல, எனக்கு விடுதலை கொடுத்தாரு, அதனால நான் போறேன், உங்களுக்கு விடுதலை வேணும்னா நீங்க தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்னிடத்துல பேசினாங்க, கண்டித்து சொன்னாங்க. உங்களுக்கு சுகம் வேணா நீங்க தான் இயேசுநாதரை கூப்பிடணும், உங்களுக்கு அந்த மனசு இல்லை, இன்னும் அவரை தேடுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை, இன்னும் உங்க பக்தி வைராக்கியத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்னிடத்துல பேசினாங்க. பேசிட்டு அவங்க ஜெபக்கூட்டத்துக்கு போயிட்டாங்க. எனக்கும் வாழ்க்கையிலுடைய சோகம் 2-3 வாட்டி தற்கொலை முயற்சி பண்ணிட்டேன். ஏன்னா என்னை துடைக்கிறதுக்கு டெட்டால் வச்சிருப்பாங்க, அந்த டெட்டால்லாம் குடிச்சிருக்கேன்.
ஒன்றும் நடக்கலை. அதனால் கடவுள் என்னை வாழ வச்சு அவருக்கு சாட்சியாக நிறுத்தணும்னு அவர் தீர்மானம் வச்சதுனால நான் தற்கொலை முயற்சியெல்லாம் பண்ண அதிலெல்லாம் இருந்து என்னை காப்பாற்றினார். அப்படி இருக்கும்போது எங்கள் மனைவி வீட்டில் பிள்ளையை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு வருஷமும் அந்த கிறிஸ்தவர்கள் எங்களை அன்பாக நேசிச்சாங்க. அந்த கிறிஸ்தவருடைய அன்பு தான் இயேசுடைய அன்பை எனக்கு தெரிய வச்சிச்சு. ஏன்னா வீட்டுக்கு வரும்போது சும்மா வர மாட்டாங்க. ஏதாவது அவங்களால முடிஞ்சதை கொடுத்து அரிசி பருப்பு கை குழந்தை வச்சுருக்காங்களேன்னு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து அந்த கிறிஸ்துவ அன்பை அவங்க வெளிப்படுத்தி காட்டினாங்க. அதை அவங்கள நேசித்தேன். ஆனால் அந்த மார்க்கத்துக்கு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அந்த 1.5 வருஷ காலமாக என் மனைவி புதிய ஏற்பாடை கொண்டு வந்து வைப்பாங்க. ஏன்னா நான் படித்ததெல்லாம் அரபு மொழியில் தான் குரானை படித்தேன். என் மனைவி வந்து இந்த புதிய ஏற்பாடை வைப்பாங்க. அதில் நான் படித்த வசனம் எனக்கு ரொம்ப தொடுதலாக இருந்தது. யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தெய்வமாக இருந்தது. இதெல்லாம் படிக்கும்போது என்னுடைய ஜமாத்தில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. கபூர்களை வணங்கக்கூடாது, அல்லாஹ் ஒருவன், அவன் கலுமத்துல்லா, வார்த்தையினால பேசுகிற கடவுள், வார்த்தையின் கடவுள் சொல்லி அவரை அந்த அப்படி ஒரு உபதேசத்தை சொல்லியிருக்காங்க. அதனால அவனுக்கு ரூபம் இல்லை, வார்த்தையால பேசுகிற தெய்வம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த யோவான் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அப்போ வார்த்தையால கடவுள் பிறந்திருப்பாரோ அப்படின்னு ஒரு விசுவாசம் வந்துச்சு. ஆனாலும் அந்த மார்க்கத்துக்கு போகிறதுக்கு எனக்கு முடியல. அவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் படிப்பேன் லூக்கா புஸ்தகத்தில். அதனால அந்த அவரை தேடணும், எப்படி தேடணும்னு எனக்கு தெரியல. என் மனைவி சொல்லிட்டு போயிட்டாங்க. பிள்ளை தொட்டிலில் படுத்து கிடந்தா, திடீர்னு அவள் பாத்ரூம் போயிட்டா. சரி குழந்தை பாத்ரூம் போயிட்டாளேன்னு சொல்லி அவளை அந்த தொட்டிலேருந்து ஏன்னா கொஞ்சம் செஸ்ட்லெல்லாம் சரியாயிடுச்சு, இடுப்பு கீழே தான் கட்டு போட்டிருந்தாங்க, சவுத்தில் சாஞ்சிக்கிட்டு இருக்கலாம், அந்த அளவுக்கு கொஞ்சம் குணமாக இருந்துச்சு. ஆனால் காலெல்லாம் இடுப்பு கீழே சரியாகலை. சரி குழந்தைய தொட்டிலேருந்து எடுத்து விடலான்னு சொல்லி என்ன ஒரு குச்சி வச்சுருப்பாங்க, அதை குழந்தைய ஆட்டுறதுக்கு. சர்ச்சுக்கு ஜெபம் கொடுத்துக்கு போனால் ஏதாவது அந்த மக்கள் உதவி செய்வாங்க, ஏதாவது விசாரிப்பாங்க. அதனால் அவங்க போவாங்க, அவங்கள நான் தடை பண்ண மாட்டேன். அப்போ என் பிள்ளையை இறக்கி விட்டு அந்த முடிச்சு போடுறதுக்குள்ளே என் பொண்ணு அழுதுகிட்டே அந்த வீட்டு வாசலில் அந்த படிக்கட்டில் போய் நின்று அழ ஆரம்பிச்சிட்டா. சரி இப்போ நான் கீழே இருக்கிறவங்களாம் கூப்பிட்டேன், யாராவது வாங்க பாப்பா உள்ள போகிறா, வந்து யாராவது உதவி செய்யுங்கன்னு கத்துனேன். யாருமே இல்லை மத்தியான வேலையில். அப்போ என் பிள்ளைய பெத்த பிள்ளை என்னால் காப்பாற்ற முடியலையேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும் பொழுது நான் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா, ஆனால் அந்த பாட்டியை ஒரு வாட்டி அந்த இடத்துல இருந்து நான் தள்ளி விட்டேன். போக பாட்டி சும்மா டச் பண்ண அந்த பாட்டி கீழே விழுந்துட்டாங்க. நான் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, ஏன்னா நான் செஞ்ச தவறு இயேசுநாதர் என்னை தண்டிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிக்கு நம்ம அப்படி தீமை செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி நான் அழுதுட்டு சொன்னேன். சப்போஸ் பிள்ளை விழுந்துச்சுன்னா கூட பாதுகாத்துக்கோங்க, அவளை தண்டிச்சிடாதீங்க, நான் செஞ்ச தவறுனால என் பிள்ளையை தண்டிச்சிடாதீங்கன்னு சொல்லி நான் அழ ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, நீ எழுந்து நில்லு அப்படின்னு சொல்லி. அந்த சத்தத்தில் ஒரு பவர் இருந்துச்சு. ஆனால் டாக்டர் சொல்லிட்டாரு, நீ காலை அசைக்கக்கூடாது, ஏன்னா இப்போ தான் நொறுக்கி கட்டியிருக்கோம், காலை அசைக்கக்கூடாதுன்னு அந்த டாக்டர் சொல்லிட்டாரு. இப்போ எந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, நீ எழுந்துருன்னு. ஆனால் பயம், டாக்டர் சொல்லிட்டாரு காலை அசைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல, அந்த வார்த்தையில் ஒரு பவர் இருந்தது. நீ எழுந்துன்னு ஒரு துணிகரமான ஒரு தகப்பை எப்படி ஒரு கண்டிப்பாரோ அந்த மாதிரி அந்த சத்தத்தை கேட்டேன்னு என்ன சும்மா இருக்க முடியல. எப்படி என்னால் எந்திக்க முடியும் அப்படின்னு சொன்னபோது டாய்லெட் போகிறதுக்கு அந்த தொட்டியில் பிடிச்சி நீ எந்திப்பில்ல சொல்கிறார், என்ன கமெண்ட் பண்ணுறாரு, அது மாதிரி நீ எந்திரி, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லும்போது. ஏன்னா டாய்லெட் போகும்போது என் மனைவியால் என்னால் தூக்க முடியாது, அதனால் அந்த தொட்டியில் பிடிச்சி தான் நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன், அந்த டப்பா அடியில் வைப்பாங்க. அப்போ அதை இந்த கமெண்ட் பண்ணுறாரு, நீ அதை போல எந்திரி அப்படி சொல்லும்போது அந்த தொட்டியில் நான் கையை வச்ச உடனே என் உடம்பெல்லாம் ஒரு எரிச்சல் உண்டாயிடுச்சு. மூ போட்டு தேய்ச்சா எப்படி ஒரு எரிச்சல் உண்டாகுமோ மரத்து போச்சு என் உடம்பெல்லாம், உச்ச தலையிலேருந்து உள்ள காலருக்கு அப்படியே மரத்து போயிடுச்சு. வழியே எனக்கு தெரியல. அப்போ அந்த தொட்டியில் பிடிச்சிட்டு செவுத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே காலை வச்சு இழுத்துட்டு, ஒரு கால் தான் அடிபட்டு இருந்துச்சு, இந்த கால் நல்லா இருக்கும், இந்த ஒரு காலை இழுத்துக்கிட்டே இந்த ஒரு காலையை வச்சே பிடிச்சிட்டு பிள்ளையை பிடிச்சி உள்ளே இழுத்து போட்ட உடனே அப்படியே நான் நின்றுட்டேன். ஏன்னா பயம் வந்துருச்சு எனக்கு, பிள்ளையை உள்ளே காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பயம் வந்ததுனால அப்படியே நின்றுட்டேன். அந்த வாசல் டோரை பிடிச்சிக்கிட்டு அப்படி நின்றுக்கிட்டு இருந்தேன், அதுக்கு மேலே அசைய முடியல. அப்போ என் மனைவி ஜெபத்துக்கு போனவங்க என்னை பார்த்தோன்னா அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா படுத்து கிடந்த ஒரு மனுஷன் எழுந்திரிச்சு நிற்கிறாரு, டாக்டர் அசையக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு, இருந்தாலும் என்ன பண்ணிட்டா தெரியலையேன்னு சொல்லி அவங்க பயந்து போய் ஓடி வந்தாங்க. ஏன் எழுந்திரிச்சிங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், இந்த மாதிரி பாப்பா இது மாதிரி ஆகிட்டா உள்ள பார்த்தா. அப்போ நான் கத்தி அழுதேன், ஏசப்பா என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டேன். சப்போஸ் அவள் கீழே வந்தால் கூட அவளை தண்டிச்சிடாதீங்க, நான் செஞ்ச தவறை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நான் அழுதேன். அப்போ எனக்கு ஒரு சத்தம் கழிச்சு, நீ எந்த நட அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அதை நம்பி நான் இது பண்ணேன், அப்படி வச்சுட்டோன்னே. அப்போ என் மனைவி இருங்க அப்படின்னு சொல்லி, நான் உட்காரல முடியாது, ஃபுல்லாக கட்டு இருக்கும். அப்போ ஒரு சேரை கொண்டு வந்து போட்டுட்டு அந்த இன்னொரு சேரை போட்டு என் காலை அது மேலே வைக்க சொன்னாங்க. அது மேலே வச்சு உட்காந்துருந்தேன். இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி 12 மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என் மனைவி அழ ஆரம்பித்தாங்க. நாங்கள் சபையில் எல்லோரும் உபவாசம் விட்டு ஜெபிச்சோம். 1.5 வருஷம் நான் பட்ட பாடு, உபத்திரவம், நான் நரக வேதனை எங்களை விட்டு போல, இன்னும் அவருக்கு கால் சரியாகல, இன்றைக்கி தான் கட்டி கூட்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லி என் மனைவி அந்த சபையில் அழுது சொன்னதுனால அந்த சபையார் எல்லாம் ஒன்று சேர்ந்து எனக்காக அழுது ஜெபிச்சிருக்காங்க.
இந்த வாலிப பிள்ளை வாழ்க்கை அப்படி நாசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுது ஜெபிச்சிருக்காங்க. அந்த ஜெபத்தை கேட்டு ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்தாரு. அப்போ நான் அழுதேன், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு இந்த சுகத்தை கொடுத்துருக்கீங்க, நிச்சயமாக நான் நடக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் சின்ன ஜெபம் பண்ணோம். என் மனைவி சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னு சொன்னால், ஏன் கிறிஸ்தவத்தை நாங்கள் விசுவாசிக்கிறது இல்லைன்னா, இயேசு தேவனுடைய குமாரன் இல்லை அப்படின்னா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. அல்லாஹ் எவனையும் பெறவும் இல்லை, எவனாலும் பெறப்படவும் இல்லை, அவன் ஒருவன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்ததுனால இயேசு தேவனுடைய குமாரன்றதை நாங்கள் விசுவாசிக்க முடியாது. அவங்க இஸ்லாமியர்கள் அதை விசுவாசிக்க மாட்டாங்க. அப்போ இயேசுநாதர் என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செஞ்சார். கொஞ்சம் கொஞ்சமாக என் பாப்பாவை நடக்க ஆரம்பிக்கும் போது நானும் அந்த ஸ்டிக்கை வச்சு நடக்க ஆரம்பித்தேன். டாக்டர் நடக்கவே முடியாதுன்னு சொன்னார். அந்த டாக்டருடைய வார்த்தையை இயேசு பொய்யாக்கினார். தேவனால் எல்லாம் கூடுன்றதை நான் அப்போ விசுவாசிக்க ஆரம்பித்தேன். இயற்கைக்கு மாறானது, முடியாத காரியங்களை முடிக்கிறவர் தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் தான் உலக ரட்சகர், அவர் தேவனுடைய குமாரன்றதை நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். என்னென்று சொன்னால், தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை படைத்தார்னு சொல்லி நம்ம ஆதியில பார்க்க முடியும். எப்படி தம்மை போல படைத்தாரோ, தம்முடைய சாயல்ல ஒரு மனுஷனை படைக்க ஆரம்பித்தது போல தன்னுடைய மாம்ச இந்த உலக பாவத்தை விடுவிக்கும்னு சொல்லி ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம அதை வாசிக்க முடியும். பாவத்திலிருந்து மீட்க ஒரு மரண சரீரம் தேவைன்னு சொல்லி வாசிக்க முடியும். அப்போ அவரை குமாரனாக இந்த உலகத்துக்கு அமைச்சிருக்காரு அப்படின்றத நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். சரி, இயேசுநாதர் எனக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அப்படியே அவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். வேலைக்காரனாக இருந்த என்ன முதலாளியாக மாற்றினாரு. எந்த இடத்துல கிரெடிட் கடையில் நான் வேலைக்காரனாக இருந்தனோ அதே இடத்துல என்ன ஒரு கான்ட்ராக்ட் முதலாளியாக மாற்றினாரு. கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சாரு. அப்புறம் அவருக்காக ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தோம். அதை வாடகைக்கு விடலான்னு சொல்லி கடவுள் சொன்னார், இல்லை நான் உன்னை வீடு கட்டி வாழ வைக்கிறதுக்கு இல்லை, அநேக ஆத்துமாக்களை பிடிக்க, அநேக ஆத்துமாக்களுக்கு உன்னை சாட்சியாக வைக்கிறேன், இந்த இடத்த எனக்கு தான் சொல்லி ஆண்டவர் என்னிடத்துல சங்கீதன் மூலம் பேசினார். இது நான் தங்குகிற ஸ்தலம், இதை விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன்னு சொல்லி. அதனால எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்தோம், அதை ஆலயமாய் மாற்றினோம். என்னை போல அநேகருக்கு ஆண்டவர் அங்கே விடுதலை தராரு, அநேகருக்கு சமாதானத்தை தராரு, அநேகருக்கு சந்தோஷத்தை தராரு. எந்த மனுஷனையும் வாழ வைக்க முடியும், எப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஒரு மனுஷனை வாழ வைக்க முடியும் அப்படின்றத இயேசு என் வாழ்க்கையில நிரூபிச்சு காட்டினார்.